வரவேற்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன். வகுப்பு 96. எல்லாம் அல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். நம்முடைய இந்து மதம் என்பது வழிபாட்டு முறையிலும் தத்துவ நெறியிலும் மிக ஆழமான வேர்களை கொண்டது. அந்த இந்து மதத்தினுடைய அடிப்படை உண்மைகளை கிரியைகள் வழியாகவும் ஞான மார்க்கத்தின் வழியாகவும் நம் பெரியவர்கள் பிரித்து உரைத்திருக்கிறார்கள். நாங்கள் இதுவரை படித்த அந்த நூல்கள், உண்மை விளக்கம், திருவருட்பயன் என்கின்ற நூல்கள் ஞான மார்க்கத்தை உரைப்பவை. வேதங்களை ஞானகாண்டம் கர்மகாண்டம் என்று பிரித்து கீழ்நிலையிலே உள்ள வழிபாட்டு முறைகள் ஒன்றிலேயும் மேல்நிலையிலே நிற்கிற வழிபாட்டு முறைகள் ஒன்றிலேயுமாக சொல்லி இருப்பதாக சொல்கிறார்கள். தத்துவ நிலைகளை நாம் ஓரளவு இப்பொழுது தத்துவத்துக்குள்ளே கால் பதித்திருக்கிறோம். 2 நூல்கள் படித்ததன் மூலம் உண்மை விளக்கம் என்கின்ற மனவாசகங்களந்தருடைய நூலை நம்முடைய ஐயா அவர்களுடைய துணையோடு படித்திருக்கிறோம். அதுபோல திருவருட்பயன் என்கின்ற நூலையும் நம்முடைய சைவ பெரியாருடைய துணையோடு படித்திருக்கிறோம். அந்த 2 நூல்களும் எங்களுக்கு சைவ சித்தாந்தம் பற்றிய ஒரு அடிப்படை அறிவை தந்திருக்கிறது. இனி அந்த அறிவை உணர்வாக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அந்த உண்மைகளை படித்த நாங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டு இருப்பதாகிய கர்மகாண்டத்திலும் சில பகுதிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சமயம் பற்றிய அடிப்படை அறிவு இன்றைக்கு நம்முடைய இளையோர்க்கு பெரும்பாலும் இல்லாமல் போய்விட்டது. வேதம் ஆக என்று சொன்னாலே அது ஏதோ கிறிஸ்தவ மதத்தை குறிப்பது போல கருதுகிறார்கள். வேதாகம பாடசாலை என்றால் அது அவர்களுடைய பாடசாலை என்று நினைக்கிறார்கள். அதில் அவர்களை குறை சொல்வதல்ல நோக்கம். வேதம் ஆகமம் என்ற சொற்கள் எல்லாம் நம்முடைய சமயத்துக்குள்ளே இருந்து எடுக்கப்பட்ட சொற்கள். நமக்கு நம்முடைய வேதம், நம்முடைய ஆகமம், நம்முடைய தத்துவ நூல்கள் என்ன சொல்கின்றன என்கின்ற உண்மைகளை நாம் பெரும்பாலும் அறிந்திருக்காமல் இருக்கிறோம். அவற்றை அறியாமல் அதற்கு மேலே போவதிலே அர்த்தமில்லை என்று படுகிறது. 2ம் வேறு வேறு நிலைகளாக இருந்தாலும், கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் வேறு வேறு நிலைகளாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று ஒரு விதத்திலே தொடர்புடையவை. உங்களுக்கு தெரியும், சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற அந்த 4லே சரியை கிரியை என்பது ஆரம்ப நிலை வழிபாடுகள், யோகம் ஞானம் என்பது மேல்நிலை வழிபாடு. இந்த யோகம் ஞான வழிபாடுகளைத்தான் நாங்கள் தத்துவத்துக்கூடாக பெற்றுக்கொள்கிறோம். சரியை கிரியை வழிபாடும் அவசியம். அதை கடந்துதான் இந்த யோக ஞான வழிபாட்டுக்கு நாம் போக வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை, நமக்கு அமைந்த அரசுகள் அல்லது நம் பெரியோர்கள் செய்த தவறுகளினாலே அவற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதே இல்லை. வேதம் 4 என்பது கூட நம் பிள்ளைகளிலே பல பேருக்கு தெரிவதில்லை. அதனாலே அவற்றையும் ஓரளவு தெரிந்து கொள்வதற்கு இந்த காஞ்சி பெரியவருடைய நூல் நமக்கு துணை செய்கிறது. ஒரு 7 பாகங்களாக அவருடைய உரையை எழுதியிருக்கிறார்கள். கல்கியிலே முன்பு வேலை செய்த ரா கணபதி என்பவர் தான் அதை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவர் 7 பகுதிகளோ 8 பகுதிகளாக அவருடைய பேச்சுகளை நூல்களாக ஆக்கியிருக்கிறார்கள். காஞ்சி மாமுனிவர் பேசிய இறை அனுபவத்தை பல விஷயங்களை கற்றிருந்தவர்.
கற்றலின்படி வாழ்ந்தவர், பலராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு ஒழுக்க சீலர். அந்த பெரியவருடைய அறிவு என்பது வியக்கத்தக்க அறிவு. நம்முடைய சமயத்திலே அவர் பெற்றிருக்கக்கூடிய அறிவு என்பது வியக்கத்தக்க அறிவு. காஞ்சி மடம் என்பது சங்கராச்சாரியராலே உருவாக்கப்பட்ட ஒரு மடம். பல மடங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அதிலே காஞ்சி மடம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த காஞ்சி மடத்திலே பெரும்பாலும் அந்தணர்கள் தான் அங்கே காஞ்சி மடாதிபதிகளாக இருந்து வருகிறார்கள். அந்தணர்களுக்குரிய மடம் என்று சொல்லப்படுகிற ஒரு முறைமை இருக்கிறது. அந்த அவர்களுடைய சமய வழிபாடு என்பது ஸ்மார்த்த முறை என்று சொல்லப்படுகிறது. ஸ்மார்த்தம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சைவமோ வைணவமோ இல்லை, அவர்களுடைய வழிபாடு ஸ்மார்த்த முறை என்று சொல்லப்படுகிறது. ஸ்மார்த்தத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், அவர்கள் தங்களுடைய பிரமாண நூலாக ஸ்மிருதிகளைத்தான் எடுப்பார்கள். ஸ்ருதியை கூட எடுப்பதில்லை. ஸ்ருதி என்பது வேதம், ஸ்மிருதி என்பது தர்மசாஸ்திரம் என்பது நீங்கள் படித்திருக்கிறீர்கள். ஸ்மிருதி என்ற அந்த தர்மசாஸ்திரம் தான் அவர்களுக்கு பிரமாண நூல்கள். அதனாலேதான் அவர்கள் திருமாலையும் வணங்குகிறார்கள். வெளியிலே சைவ அடையாளங்களோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஸ்மார்த்த பிராமணர்கள் என்று அவர்களை சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. நம்முடைய சைவ மரபைச் சேர்ந்தவர்கள் அவர்களை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு முறைமை இருக்கிறது. அது பற்றிய தர்க்கங்கள் நிறைய இருக்கின்றன. ஸ்மார்த்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அது அது அறிவுபூர்வமாக நடக்கிற தர்க்கங்களினுடைய விளைவு. நாம் அதை கடந்து நிற்க வேண்டும் என்பது நான் ஆரம்பத்திலே இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிற விஷயம். நாங்கள் உண்மை எங்கிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், வேதங்கள் என்பவைதான் அறிவினுடைய மூல நூல்கள். அறிவு என்ற ஒன்று உருவாகுவதற்கே வேத நூல்கள் தான் காரணம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த வேதங்களிலே பதிவாகி இருக்கிற சில விஷயங்களை பிறகு தனித்தனியே பிரித்தார்கள். அப்படி பிரிக்கப்படுகிற பொழுதுதான் நம்முடைய நூல் மரபு வந்தது. வேதம், ஆகமம், அது பிறகு தர்மசாஸ்திரம், புராணம், இதிகாசம் என்று நூல் மரபு விரிந்தது. அதிலே இந்த தர்மசாஸ்திரத்திலே என்னவென்றால், ஆசாரங்களை சட்டதிட்டங்களாக வகுத்து அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய நீதி நூல்களுக்கெல்லாம் மூலமாக இருப்பது இந்த தர்மசாஸ்திரங்கள் தான். தர்மசாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் திருவள்ளுவர் கொண்டவர்கள் எல்லாம் கூட பின்னாலே நீதி நூல்கள் செய்தார்கள். அந்த அந்த நூலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இயங்குகிறார்கள். நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த நூல் வரிசையிலே எதை படிப்பதிலும் தவறில்லை. அது நாம் சைவத்தில் மேற்கொண்ட அளவுக்கு அதிகமான பற்றின் காரணமாக சைவத்தை தவிர வேறு எதை படித்தாலும் பிழை என்று சொல்லுகிற ஒரு முறைமை வந்திருக்கிறது. இதை கேட்டாலே என்னோடு சண்டைக்கு வருவார்கள். ஆனால் எனக்கு அதுல என்னுடைய நிலை என்கின்ற ஒன்றை நான் தான் தீர்மானிக்க முடியும். அதனாலே நான் நினைப்பதொன்று எதுவும் இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் தான். இந்த நூல் மரபை பொறுத்தளவிலே அவர்கள் ஒரு மரபு வைத்திருக்கிறார்கள். நம் பெரியவர்கள் இந்த வேதம், ஆகமம், தர்மசாஸ்திரம், புராணம், இதிகாசம் என்று வருகிற பொழுது, இதிகாசத்தை படிக்கிற பொழுது அது புராணத்தோடு முரண்பட்டால் புராணத்து கருத்தை தான் அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முறை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு விடயத்திலே புராணமும் இதிகாசமும் வேறுபடுகிறது என்றால் புராணம் சொல்வதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல புராணமும் ஆகமும் தர்மசாஸ்திரங்களும் முரண்பட்டால் தர்மசாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலே ஆகமத்தோடு அது முரண்பட்டால் ஆகமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகம கருத்துகள் வேத கருத்துக்களோடு மாறுபடுவது போல இருந்தால் வேத கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முறைமை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இவை எல்லாமே ஒரு வகையிலே நமக்குரிய நூல்கள். அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்குரியதல்லாத நூல்களை ஒரு காலத்திலே பௌத்தம், சமணம் போன்ற விஷயங்களை நம்முடைய இந்து மதத்தவர்கள், குறிப்பாக சைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதிலே குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே மனிதர்களை கூட்டிச் செல்லுகிற தகுதி அந்த தத்துவங்களுக்கு இல்லை என்று கருதினார்கள். ஆனால் அது பற்றிய விவரம் எல்லாம் தெரியாமல் இன்றைக்கு நம்முடைய சமய பேச்சாளர்கள் பல பேர்
பௌத்த கருத்துக்களைத்தான் எடுத்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அது 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 பிழையானவை என்பது அல்ல, ஒரு எல்லைக்கு மேலே நம்மை அழைத்து செல்லாது. வீடு வேறு வரைக்கும் நம்மை கொண்டு போக வேண்டும். அவற்றைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே நம்முடைய சமய நூல்கள் எல்லாம் ஏதோ ஒன்றுக்கொன்று தொடர்பாய் வீடு பெற்றை தரக்கூடியவை என்ற வகையிலே நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறோம். இதிலே இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் என்கிறவர்கள் தர்மசாஸ்திரத்தை தமக்கு அடிப்படையாக கொண்டு இயங்குகிறவர்கள், ஸ்மிருதியை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறவர்கள். அந்த மரபிலே வந்தவர் காஞ்சி பெரியவர். அவருடைய படிப்பு என்பது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அது நினைத்தும் பார்க்க முடியாது. வேதம், ஆகமம் முதலிய நம்முடைய வடநூல்களை அவர் கற்றிருக்கிற விதம், அவர் கற்று சொல்லுகிற விதம் என்பதெல்லாம் பெரிய ஆச்சரியமானது. இன்றைக்கெல்லாம் நூல்களை படிக்காமலே பொதுப்பட அபிப்பிராயமாக பல பேர் பலதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு அவர்கள் கற்று சொல்வதில்லை. பொதுவாக உலகியல்ல இப்ப என்ன இருக்கிறதோ அதை சார்புபட்டு, உதாரணத்துக்கு அதை சொல்லலாம், இந்த உயிர்கள் பலி கொடுப்பது என்ற உடனே நாங்கள் அது உலகியல்லே அது தவறு, நமக்கும் படுகிறது, ஆகவே அது தவறு என்று சொன்னால் அது ஏதோ ஆகமம் வேதம் சொல்லுகிறது என்று கூட சொல்லுகிறோம். ஆனால் வேதம் ஆகமங்கள் அதிலே முரண்பட்டு நிற்பதை நாங்கள் இந்த நூலை படிக்கிற பொழுது தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நம்முடைய நூல்கள் உண்மையாக என்ன சொல்லின, எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலை தெரியாமல் மேல்நிலைக்கு போனால், தத்துவார்த்தமாக நீங்கள் இருக்கிற பொழுது உங்களிடம் கேள்வி கேட்கிறவர்கள் வருங்காலத்திலே உங்களுடைய ஆசிரியர்களாக கொண்டு கேள்வி கேட்கிற பொழுது அவர்கள் கீழ்நிலையிலே நின்றுதான் கேட்பார்கள். கீழ்நிலையிலே நின்று கிரியைகள் சம்பந்தமான கேள்வி ஏதாவது ஒன்று கேட்கப்படுகிற பொழுது எனக்கு தத்துவம் தான் தெரியும், இது தெரியாது என்று சொல்வது அது அவ்வளவு சரியா பொருத்தமான விஷயமாக இருக்காது. உங்களுக்கு இதுகளும் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இந்த நூலிலே ஒரு பகுதியை கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும் என்று விருப்பம் ஏற்பட்டது. ஒரு சில பகுதியை படிப்போம். அது நாங்கள் இந்த யாகங்கள் பற்றி படிக்கிற பொழுது வந்த விருப்பம். முழுவதும் படிப்பதனால் இதற்கு பல காலம் சென்றுவிடும். இது வசன நடையிலேயே எழுதப்பட்டிருக்கிறபடியால் நீங்களே கூட இதிலே ஒரு ஆர்வம் ஏற்பட்டால் அந்த புஸ்தகங்களை எடுத்து படிக்கலாம். அது என்ன ஒரே ஒரு இடைஞ்சல், அது அவர்கள் அந்த பிராமண பாஷையிலே பயிற்சி அடைந்ததனாலே அந்த பாஷையிலே அவர் பேச பேச எழுதப்பட்ட நூல் என்றபடியால் அந்த பாஷையினுடைய தன்மை சற்று மிகைப்பட்டு நிற்கும். அதாலே நமக்கு தவறில்லை. அந்த பாஷையும் தெரிந்து கொள்ளுகிற பாஷையினுடைய சொற்கள் தெரிந்தால் அந்த பாஷையிலே ஓரளவு பயிற்சி வந்துவிடும். ஆகவே அந்த பாஷையும் நாம் தெரிந்து கொள்வதாக ஆகும் என்றபடியால் இந்த நூலை முடிந்த அளவு படிக்க பாருங்கள். நாங்கள் இதிலே இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளை மட்டும் படிப்போம். அன்றைக்கு படித்து விட்ட இடத்திலே இருந்து அது எத்தனையாவது பக்கத்திலே வருகிறது என்பதை சொல்லிவிட்டு ஸ்ரீராம் படிக்க தொடங்குங்கள். சரிங்க ஐயா. தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் ஜீவஹிம்சை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பகுதியை ஹெட்டிங்ல படிச்சுட்டு இருக்கோங்க. அந்த தலைப்பு படிச்சுட்டு இருக்கோங்க. அதுல இப்ப நம்ம படிக்க 285ஆம் பக்கம் வரைக்கும் படிச்சிட்டோம். அதுல இருந்து தொடரணும். 285. சரி. அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று, அந்த குரலை விளக்கின்ற பெரியவர் படிக்கிறீங்க. இந்த பலி கொடுப்பதா இல்லையா என்று கேள்வி வருகிற பொழுது திருக்குறள் அதை மறுக்கிறது. 1000 வேள்வி செய்வதை விட வேள்விகளிலே பலி கொடுக்கிற முறைமை இருக்கிறது. இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. உலகத்தை சமாளிப்போம் என்பதற்காக இல்லை அப்படி என்று சொல்வது இல்லை, இருக்கிறது. அதை திருவள்ளுவர் சொல்லுறார். அப்படி 1000 பலி கொடுத்து வேள்விகள் செல்வதை விட ஒரு உயிரை வதைக்காமல் இருக்கிற விரதத்தை மேற்கொள்வது என்பது மிகச் சிறந்தது என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். ஆகவே வேள்விகள் தேவையில்லை, வேள்விகள் உகந்ததில்லை என்ற ஒரு கருத்தை சில பேர் விதைக்க பார்க்கிறார்கள். அதை நல்ல தர்க்க ரீதியாக பெரியவர் மறுக்கிறார். ஏனென்றால் 2 விடயங்கள் ஒப்பிடப்படுகிற பொழுது ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டதாகத்தான் அந்த விடயங்கள் இருக்க வேண்டும். ஐஸ்கிரீமை விட அல்வா சிறந்தது என்று சொன்னால் 2ம் இனிப்பு என்ற வகையிலே ஏதோ வகையிலே ஒருமைப்பாடு உள்ளது. அது ருசிக்கிறவரை பொறுத்து அதை சொல்லுகிறார்கள், அது என்ன சிறந்தது என்று.
ஐஸ்கிரீமை விட புண்ணாக்கு சிறந்தது என்று ஒருவனும் சொல்ல மாட்டான் என்றால் அது வேறு வேறு விஷயம். காஞ்சி பெரியவர் இந்த குறளை வைத்துக் கொண்டு அதைத்தான் சொல்லுகிறார். உயிர்களை கொள்வதை விட ஒரு யாகம் செய்வதை விட, பல யாகங்கள் செய்வதை விட உயிரை கொள்ளாமல் விடுவதென்றால் யாகமும் குறைந்ததென்பதில்லை, அதுவும் சிறந்தது என்று கொள்ள வேண்டும் என்கின்ற அவருடைய தர்க்கத்தை அன்றைக்கு பார்த்தோம். விட்ட இடத்திலே இருந்து படிப்போம். யஜ்ஞம், யுத்தம், நீதிப்படி தண்டனை தருவது முதலிய இடங்களில் ஹிம்சை என்று நினைக்க கூடாது. அதாவது இப்ப என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த யாகங்களிலே உயிர் பலி கொடுக்கிற வழக்கம் இருக்கிறது, இந்து மதத்திலே இருக்கிறது. நமக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அவ்வளவு விருப்பம் இல்லாமலும் இருக்கும். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லத்தான் வேண்டும். நூல்களிலே இருக்கிறது என்றால் நாங்கள் எங்களோட விருப்பத்துக்காக உலக சமாதத்திற்காக இல்லை என்று சொல்ல முடியாது. என்ன சொல்லுகிறார் என்றால் பெரியவர், நாம் இந்த ஹிம்சையை வெறுக்கிறோம், எல்லாரும் வெறுக்கிறோம். இன்றைக்கு அதற்கு உலகளாவி அதற்கு பெரிய இயக்கங்களே தொடங்கிவிட்டன. ஒரு உயிரை வதைக்க கூடாது, மானை சுட்டு ஒரு நடிகர் சிறைக்கு போன கதையை பற்றி நாங்கள் அண்மையிலே படித்தோம். ஆகவே அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஹிம்சை தவிர்க்க முடியாததாகவும் இருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அதாவது யாகத்திலே ஹிம்சை, இந்த உயிர் ஹிம்சை செய்ய வேண்டித்தான் இருக்கிறது. ஒன்று, யுத்தத்திலே அது செய்ய வேண்டி இருக்கிறது. யுத்தத்தை தவிர்க்க முடியாது. நாட்டிலே நாங்கள் அஹிம்சை என்று சொல்லிவிட்டு யுத்தம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆகவே யுத்தத்திலேயும் அது தேவைப்படுகிறது. அதுபோல நீதிமன்றங்களிலே தண்டனை செய்கிற பொழுதும் நாங்கள் ஹிம்சை செய்ய வேண்டித்தான் இருக்கிறது. சில நேரத்திலே மரண தண்டனை வரை ஹிம்சை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகவே ஒரு பொதுப்பட நாங்கள் ஹிம்சையே செய்ய மாட்டோம் என்று பேசுவதிலே அர்த்தமில்லை. சில இடங்களிலே அது தேவைப்படுகிறது என்பதை தொடங்குகிறார். யஜ்ஞம், யுத்தம், நீதிப்படி தண்டனை தருவது முதலிய இடங்களில் ஹிம்சை என்று நினைக்க கூடாது. யஜ்ஞத்தை விட அஹிம்சை சிரேஷ்டம் என்றால் யஜ்ஞமும் சிரேஷ்டம் தான். அதை விட அந்த அர்த்தம் இதான் அந்த அவருடைய சிரேஷ்டம் என்றால் அதை விட இது உயர்ந்தது என்றால் அதுவும் உயர்ந்தது என்றால் உயர்ந்ததோடு ஒப்பிட்டுத்தான் ஒன்றை உயர்ந்தது என்று சொல்லுகிறார். ஆகவே அதுவும் உயர்ந்தது. சிரேஷ்டம் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்று விட அப்படியே சொல்லு. யஜ்ஞம் என்றால் யாகம். யஜ்ஞத்தை விட அஹிம்சை சிரேஷ்டம் என்றால் யஜ்ஞமும் சிரேஷ்டம் தான். அதை விட அஹிம்சை சிரேஷ்டம் என்றுதான் அர்த்தமாகும். 1000 யஜ்ஞங்கள் மிகவும் உயர்வானவை, அவைகளிலும் அஹிம்சை உயர்வானது என்ற அர்த்தத்தில் தான் அந்த குறள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் இந்த குறள் துறவற இயலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகஸ்தன் 1000 யஜ்ஞங்களை செய்வதை காட்டிலும் சந்நியாசி ஒரு பிராணிக்கும் ஹிம்சை செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அபிப்பிராயத்தில் இந்த குறளை சொல்லி இருக்கிறார். இதிலே பொதுவாக திருக்குறளிலேயே ஒரு சர்ச்சை வருவதுண்டு. கொல்லாமையை துறவரவியலிலே தான் திருவள்ளுவர் கொண்டு போய் போட்டிருக்கிறார். இதெல்லாம் ஆராய்வதற்குரிய விஷயங்கள். இல்லறத்திலே கொல்லாமையை போடவில்லை, புலால் மரத்தலை போடவில்லை, துறவரத்திலே தான் போட்டிருக்கிறார். என்னுடைய ஆசிரியர் வித்வான் வேலன் அவர்கள் பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். அவர் ஒரு புரட்சியாளர், தமிழை உணர்வுபூர்வமாக படிக்கிற ஒருவர். எங்கள் ஊரிலே ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்தது. என்னுடைய ஆசிரியர் வித்வான் ஆறுமுகம், வித்வான் வேலன் ஆகிய 2 பேரும் நெருங்கின நண்பர்கள். அவர்களோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்த ஒருவர் எங்களுடைய ஊரிலே இருக்கிற கிளிநொச்சி என்கின்ற இடத்திலே ஒரு பெரிய அனாதை இல்லம் நடத்துகிறார், பிள்ளைகளை வைத்து நடத்துகிறார். ஒரு முறை அவர்களை, நான் இந்த கதை முழுக்க முன்னமே சொன்னேனோ தெரியவில்லை, ஒரு முறை இவர்களை அந்த இல்லத்தினுடைய ஒரு விழாவுக்கு கூப்பிட்டிருக்கிறார் பேச்சாளர்கள் என்ற வகையிலே. எங்களுடைய ஆசிரியர் வித்வான் வேலனையும் வித்வான் ஆறுமுகத்தையும் கூப்பிட்டால் அவர்கள் ஒரு மாலை பொழுது, இரவுதான் கூட்டம், மாலை பொழுது போயிருக்கிறார்கள். இவர் தன்னுடைய அந்த இல்லத்தை காட்ட வேண்டும் என்று பெருமையாக கூட்டியிருந்து போய் இந்த பிள்ளைகளை பார்க்க வாருங்கள் என்று கூட்டியிருந்து போய் காட்டியிருக்கிறார். பார்த்தால் அந்த நேரம் இந்த பிள்ளைகளே ஏதோ ஒரு பானையிலேயோ சட்டியிலேயோ சொத்தை என்னமோ போட்டு பிரட்டி வைத்துக் கொண்டு எல்லாரும் அதிலே கை வைத்து அள்ளி அள்ளி சாப்பிடுகிறதை பார்த்திருக்கிறார்கள் இவர்கள். வித்வான் வேலனுக்கு அது பொறுக்கவில்லை.
அன்று மாலை கூட்டத்திலே அவர் யார் கூப்பிட்டாரோ அவரை கண்டிக்கக்கூடிய அளவு கண்டித்தாராம். கண்டித்து அளவும் ஆரம்பித்து விட்டாராம். மேடையில வைத்தே அளவு ஆரம்பித்து விட்டு, அப்ப அவர் சொன்னதாக சொல்லி எனக்கு அப்புறம்தான் இந்த செய்தி முதல் தெரியும். உனக்கு வசதி இல்லாவிட்டால் அவர்களுக்கு நல்ல மாமிச உணவையாவது கொடு, ஏன் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து வைத்து இப்படி பட்டினி போடுகிறார் என்று சொல்லி அவர்களை கண்டித்து அவர் மேடையிலே அழுததாக சொல்வார்கள். அப்பொழுது அவர் சொன்னது திருக்குறளை சான்று காட்டி, இல்லறவியலிலே திருவள்ளுவர் கொல்லாமையும் குழால் மரத்தலையும் வைக்கவில்லை, துறவிரவியலிலே தான் வைத்திருக்கிறார். ஆகவே இல்லறத்தானை இதை நீ கடுமையாக கட்டளை பண்ண முடியாது என்று ஒரு கருத்து இருக்கிறது. இதுல ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப துறவரவியல்ல இருக்கிற அதிகாரங்கள் இல்லறத்தானுக்கு கூடாதா என்றால், அப்படின்னால் வாய்மை கூடாமல் வந்துவிடும். அப்படி அல்ல. துறவரவியலிலே சொல்லப்பட்ட அதிகாரங்கள் துறவரவியலுக்கு கட்டாயம், இல்லறத்தான துறவியலுக்கு கட்டாயம், துறவு முயற்சியிலே இருக்கிறவர்களுக்கு. இல்லறத்தானுக்கு அது கட்டாயம் இல்லையே தவிர அது அவர்களுக்கும் அதை கடைபிடித்தால் உயர்வு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே அந்த கருத்தை தான் எடுத்துக்கொண்டு சொல்லுகிறார். கொல்லாமை இவையெல்லாம் துறவரவியலிலே தான் இருக்கிறது. ஆகவே இவர் அதை பிரித்து கொண்டு சொல்லுகிறார் என்னவென்றால், இல்லறத்தான் 1000 யாகம் செய்வதை விட ஒரு துறவி கொல்லாமல் இருப்பது என்பது மிகச் சிறந்தது. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்கிறார். அன்றியும் இந்த குறள் துறவரவியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருகஸ்தன் 1000 யஜ்யங்களை செய்வதை காட்டிலும் சந்நியாசி ஒரு பிராணிக்கும் ஹிம்சை செய்யாமல் இருப்பது நல்லது என்ற அபிப்பிராயத்தில் இந்த குறளை சொல்லி இருக்கிறார். சாஸ்திரப்படியும் துறவிக்கு யஜ்யம் செய்யும் அதிகாரம் கிடையாது. அவனுக்கே பூர்ண அகிம்சை விதித்திருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள். துறவிக்கு யாகம் செய்கிற அதிகாரம் இல்லையா? அது இல்லறத்தானுக்கு தான் உரியதான். துறவிக்கு யாகம் செய்கிற அதிகாரம் இல்லை என்கிறார். ஆகவே அந்த குறளிலே சொல்லப்பட்டது துறவியை நோக்கி சொல்லப்பட்ட விஷயம் என்பது இவருடைய கருத்து. யாகங்களில் பலவிதம் உண்டு. அதை பற்றி பின்னால் வேதாகமங்களில் ஒன்றான கல்பத்தை பற்றியும் கிரகசாஸ்திரமம் பற்றியும் சொல்லும் போது சொல்கிறேன். இங்கே வேதாகமம் இல்லை, வேதாங்கங்கள். சாரிங்க சார், வேதாங்கங்கள். யாகங்களில் பலவிதம் உண்டு. அதை பற்றி பின்னால் வேதாங்கங்களில் ஒன்றான கல்பத்தை பற்றியும் கிரகசாஸ்திரமம் பற்றியும் சொல்லும் போது சொல்கிறேன். இங்கே சொல்ல வந்தது எல்லா யாகத்திலும் பசுபலி செய்யப்படவில்லை என்பதே. ஆஜ்யம் என்ற நெய்யை மட்டும் ஹோமம் செய்வது, ஹவிஷ்யான்னத்தை அதாவது நெய் சாதத்தை ஹோமம் செய்வது, சரு என்ற நன்றாக பக்குவமான அதாவது குக்குடு தானியத்தை ஹோமம் செய்வது, புரோடாசம் என்பதான அடை மாதிரியான அதாவது பேக்டு தானிய பக்ஷங்களை ஹோமம் செய்வது, அக்னிஹோத்திரம் என்பதில் பாலை ஹோமம் செய்வது, ஔபாசனத்தில் அக்ஷதையை ஹோமம் செய்வது, சமிதாதானத்தில் சுள்ளியை மட்டும் ஹோமம் செய்வது என்று இப்படி பல இருக்கின்றன. இப்ப இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஹோமம் செய்கிறது என்கின்ற பொழுது ஹோமத்திலே தான் இந்த பலியிடுதல் முறைமை இருக்கிறது என்றால், எல்லா யாகமும் பலியிடுகிற ஹோமத்தை சொல்லவில்லையா? ஹோமத்திலுக்கு நாங்கள் அன்றைக்கு படித்து விட்டோம். இந்த ஹோமத்திலே நாங்கள் போடுகிற இந்த அவிர்வாகம் என்பது தேவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கான உணவாக இங்கே இருந்து நாங்கள் அனுப்பி வைப்பதாகத்தான் அவையெல்லாம் போடப்படுகிறது. எல்லா யாகத்திலும் பலி இல்லை. ஆகவே நாம் யாகம் செய்தால் பலி கொடுத்துத்தான் யாகம் செய்ய வேணும் என்று அவசியம் இல்லை. ஆனால் பலி கொடுக்கிற யாகம் இருக்கிறது. அப்போ இந்த அவிர்வாகம் பண்ணுகிற பொழுது என்ன பண்ணலாம் என்றால், சமைத்த சாதத்தை பண்ணலாம், சமைக்காத அரிசி முதலியவற்றை பண்ணலாம், பலகாரங்கள் செய்து பண்ணலாம், தனியே பாலை செய்யலாம். ஒன்றுமில்லாத பட்சத்திலே நெய்யையே அவிர்வாகமாக, இந்த அக்கினிக்கு வருகிற நெய்யையே அவிர்வாகமா விடலாம். அதுவும் ஒன்றும் இல்லாத பட்சத்திலே அந்த சுள்ளிகள் உங்களுக்கு தெரியும், ஹோமம் படைப்பதற்கு பயன்படுத்துகிற அந்த கட்டைகளையே கூட அவிர்வாகம் பண்ணலாம் என்கின்ற முறைமை இருக்கிறது என்கிறார். இதெல்லாம் நமக்கு புது செய்திகள்.
இங்கே சொல்ல வந்தது எல்லா யாகத்திலும் பசுபலி செய்யப்படவில்லை என்பதே. ஆஜ்யம் என்று நெய்யை மட்டும் ஹோமம் செய்வது, ஹவிஷ்யான்னத்தை அதாவது நெய் சாதத்தை ஹோமம் செய்வது, சரு என்ற நன்றாக பக்குவமான அதாவது குக்குடு தானியத்தை ஹோமம் செய்வது, புரோடாசம் என்பதான அடை மாதிரியான அதாவது பேக்டு தானிய பக்ஷ்யங்களை ஹோமம் செய்வது, அக்னிஹோத்திரம் என்பதில் பாலை ஹோமம் செய்வது, ஔபாசனத்தில் அக்ஷதையை ஹோமம் செய்வது, சமிதாதானத்தில் சுள்ளியை மட்டும் ஹோமம் செய்வது என்று இப்படி பல இருக்கின்றன. பசுபலி உள்ளதிலும் யஜ்ஞ பிரசாதமாக ஹோமம் செய்து மிஞ்சியதில் ரொம்ப கொஞ்ச அளவே சாப்பிட வேண்டும். அடுத்த பிரச்சனை, அதாவது பசுவை பலியாக கொடுத்தால் அந்த யாகம் முடிந்த பிறகு அந்த பசுவினுடைய அந்த தசையிலே யாகம் செய்தவர் ஒரு சிறு பகுதியை தானும் சாப்பிட வேண்டும் என்கின்ற மரபு இருக்கிறது. ஆகவே அந்த நாட்களிலே பிராமணர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள், மாமிசம் சாப்பிட்டிருக்கிறார்கள். அது நாம் கதைகளிலே படிக்கிறோம். ராகத்தியருக்கு அந்த ஆடு மாதிரி தன் தம்பியை வெட்டி வாதாபி கதை படிக்கிற பொழுது ஆட்டை சாப்பிட்டிருக்கிறார், சாப்பிட கொடுத்தால் சாப்பிட்டிருக்கிறார். ஆகவே அந்த யாகம் செய்கிற உணவினுடைய ஒரு பகுதியை அந்த யாகம் செய்கிறவர் உண்ண வேண்டும் என்கின்ற மரபு இருக்கிறதாம். ஒருத்தன் செய்ய வேண்டியதாக 21 யஜ்யங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பாக யஜ்யம் விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நான் திருப்பி திருப்பி சொல்ல தேவையில்லை, நீங்களே கூட கவனித்துக் கொள்ளலாம். ஒருத்தன் செய்ய வேண்டியதாக 21 யஜ்யங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பாக யஜ்யம், ஹவிர் யஜ்யம், சோம யஜ்யம் என்று 3 விதமான யஜ்யங்களில் ஒவ்வொன்றிலும் 7 வீதம், மொத்தம் 21 சொல்லி இருக்கின்றது. இவற்றிலும் யாகங்கள் 21 வகையாக யாகம் செய்யலாம். அதை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். அதிலே என்னென்னவென்று கேட்டால், ஒன்று பாக யஜ்ஞம், ஹவிர் யஜ்ஞம், சோம யஜ்ஞம். இதிலே ஒரு பகுதியிலே வருகிற ஒவ்வொன்றிலும் 7 யாகம் இருக்கிறதா. இந்த 3 அது என்னென்று சொல்ல போகிறார். இவற்றிலும் பாக யஜ்யம் 7 பசுபலி இல்லை. ஹவிர் யஜ்யங்களிலும் முதல் 5 பசுபலி இல்லை. நிரூட பசுபந்தம் என்ற 6வது யஜ்யத்திலிருந்துதான் பசுபலி ஆரம்பிக்கிறது. 2வது வகையான யாகத்திலே கடைசி 2 பசுபலி இருக்கிறது என்கிறார். முதல் வகை பாக யஜ்ஞத்திலே பசுபலியே இல்லை. 2வது 7 5 இல்லை. கடைசி 2 மட்டும் பசுபலி இருக்கிறது என்கிறார். கூட்டம் கூட்டமாக பசுக்களை பலி கொடுத்து பிராமணர்கள் ஏகமாக மாம்சம் சாப்பிட்டார்கள். புத்தர் கூட இப்படி யாகத்துக்காக ஓட்டிக்கொண்டு போகப்பட்ட மந்தைகளை ரட்சித்தார் என்றெல்லாம் இப்போது புஸ்தகங்களில் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இம்மாதிரி ஏகப்பட்ட பசுக்களை பலி கொடுப்பதாக வாஸ்தவத்தில் எந்த யாகமும் இல்லை. பிராமணர்கள் செய்வதில் மிகவும் உயர்ந்ததான வாஜபேயத்துக்கும் 23 பசுக்களே சொல்லப்படுகின்றன. சக்கரவர்த்திகளே செய்கிற மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்துக்கு கூட 100 பசுக்கள் தான் சொல்லி இருக்கிறது. எங்களுக்கு இதுவே அதிகமாகத்தான் படுகிறது. 23 பசுக்கள் சில யாகங்களிலே சொல்ல கொண்டிருக்கிறது. பெரிய அஸ்வமேத யாகங்களிலே 100 பசுக்கள் பலி கொடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது என்கிறார். இதில் நமக்கு இந்த காலத்துக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, இப்படி நம் நூலிலே இருக்கிறது. முட்டாள்தனமாக இதுகளை மறுக்க போய் இப்படி இருக்கிறது என்று யாராவது எடுத்து காட்டிய பிறகு அவமானப்படக்கூடாது. இது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்காகத்தான் இதை படிக்கிறோம். மாம்ச போஜனத்தில் இருந்த ஆசையினாலேயே பிராமணர்கள் தேவ பிரீத்தி என்று கதை கட்டி யாகம் பண்ணினார்கள் என்று சொல்வது ரொம்பவும் பிசகாகும். ஒரு பசு இப்படி ஒரு தர்க்கம் இடையிலே இருந்திருக்கிறது. அதாவது யாகத்திலே போட பொருளிலே ஒரு போதியை அவர்கள் உண்ண வேணும் என்று சொல்லுகிறோம். அது அந்த அடிப்படையிலே பிராமணர்கள் பசுக்கள் முதலியவற்றை வெட்டி தாங்கள் சாப்பிடுவதற்காகத்தான் யாகம் செய்தார்கள் என்று அந்த காலத்திலே ஒரு தர்க்கம் இருந்திருக்கிறது. இப்ப பிராமணர்கள் பெரும்பாலும் கோடிட்டு சொன்னால் பெரும்பாலும் மாமிசம் சாப்பிடுவதில்லை. அப்படி பழைய காலத்திலே மாம்சம் சாப்பிடுவதற்காகத்தான் பிராமணர்கள் யாகம் செய்தார்கள் என்று ஒரு கதை கட்டுகிறார்கள். அது பிழை என்கிறார்.
மாம்ச போஜனத்தில் இருந்த ஆசையினாலேயே பிராமணர்கள் தேவ பிரீத்தி என்று கதை கட்டி யாகம் பண்ணினார்கள் என்று சொல்வது ரொம்பவும் பிசகாகும். ஒரு பசுவின் இன்னின்ன அங்கத்திலிருந்து மட்டுமே இத்தனை அளவுதான் மாம்சம் எடுக்கலாம், அதில் இடாவதரணம் என்பதாக ரித்விக்குகள் இவ்வளவுதான் புஜிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் சட்டம் உண்டு. அது தூரம் பருப்பளவுக்கு கொஞ்சம் அதிகம் தான் இருக்கும். இதிலும் உப்போ புளிப்போ காரமோ தித்திப்போ சேர்க்காமல் ருசி பார்க்காமல் அப்படியே முழுங்கத்தான் வேண்டும். ஆகையால் வேறு என்ன காரணம் சொல்லி யஜ்ஞத்தை கண்டித்தாலும் சரி, பிராமணர்கள் இஷ்டப்படி மாம்சம் தின்னுவதற்கு யஜ்ஞம் என்று பெரிய பெயர் கொடுத்து ஏமாற்றினார்கள் என்றால் கொஞ்சம் கூட சரியில்லை. யாராவது ஒரு சில பேர் இப்படி செய்திருக்கலாம், அது தனி மனித குற்றமே தவிர வேதங்களிலே இதை சொல்லி இருக்கிறது. இவ்வளவு மாம்சம் தின்ன வேண்டும் என்பதற்காக பிராமணர்கள் தின்றார்கள். தேவ பிரீதி என்றால் தேவர்களை திருப்தி செய்வதாக சொல்லி பிராமணர்கள் தின்றார்கள் என்பதிலே உண்மை இல்லை. அது எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்ற அளவுகளை கூட வேத யாக மந்திரங்களிலே சொல்லி இருக்கிறார்களாம். ஒரு துவரம் பருப்பளவு அப்படியே அதிலே வேற உப்பு புளி ஒன்றும் சேர்க்காமல் அவர்கள் உட்கொள்ள வேண்டும் என்பதுதான் முறையாக இருந்திருக்கிறது என்கிறார். தத்துவம் படித்த உங்களுக்கு இதையெல்லாம் படிக்கிற பொழுது கொஞ்சம் இன்னும் சமயத்தில் இருக்கிறதா என்று இருக்கும். ஆனால் இது இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இதை படிக்கிறோம். இப்போது ஒரு மருந்தை பரீட்சிப்பது என்பதற்காக லாபரட்டரிகளில் எத்தனை ஜீவன்களை கொல்கிறார்கள். இப்படியே ஒரு பெரிய க்ஷேமத்துக்காக சின்ன ஹானியையும் உண்டாக்கலாம் என்றே யஜ்ஞங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வாஸ்தவத்தில் ஹானியும் இல்லை, அந்த பசு சத்கதி பெறுகிறது என்பதே நம்பிக்கை. என்றால் நான் நினைக்கிறேன் வதை என்றுதான் நடத்தப்படுகிறது. துன்பம் ஹானினா துன்பம். இந்த துன்பங்களை இன்றைக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கிற பொழுது எத்தனையோ ஜீவன்களிலே அதை பரிசோதித்து கொண்டுதான் உண்டாக்குறார்கள். பல பேருக்கு நன்மை செய்கிற பொழுது சில பேருக்கு செய்கிற துன்பம் அங்கீகரிக்கப்பட்டு விடுகிறது. இன்றைக்கும் நாகரிகம் பேசுகிற இன்றைய உலகத்திலும் இது இருக்கிறது. யாகத்திலே செய்யப்படுகிற இந்த வதையினாலே பிரபஞ்சம் முழுவதும் பயன்பெறும் என்பதனாலேதான் இந்த சின்ன வதையை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்கிறார். இன்னொரு புரளி, சோமயாகம் என்று சொல்லிக்கொண்டு சோமரசம் குடித்தது மதுபானம் மாதிரிதான் என்பது. முதல் மாமிச பாகயாகத்திலே மாமிசம் பலியிடுவது. சோமயாகம் என்றால் என்னவென்றால் சோமபானத்தை கொடுப்பது. சோமபானம் என்றால் நாங்கள் என்ன நினைத்திருக்கிறோம் என்றால் அந்த காலத்திலே தேவர்கள் பாவித்த மதுவுக்கு சோமபானம் என்று பெயர். பலியிலே அதை கொடுக்கிற முறை. இந்த பாருங்கள், நாங்கள் நாகரிகப்பட்ட உலகங்களிலே இன்றைக்கு இதையெல்லாம் தவிர்த்து விட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கிராமங்களிலே இந்த வழிபாட்டை செய்தவர்கள் இன்றைக்கு வரையும் அதை வைத்திருக்கிறார். அதாவது இந்த உயிர் பலி கொடுப்பது என்பது கிராமங்களிலே இயல்பாக இருக்கிறது. அதுபோல இந்த சில கருப்பண்ணா சாமி அப்படி என்று சொல்லி சில சாமிகளுக்கு வைத்து சாராய போத்தில் படைப்பார்கள். அது முறை அது நாங்கள் நினைக்கிறது ஏதோ படிப்பறிவு இல்லாத கிராமத்தான் செய்கிறான் என்று இல்லை. அது யாக முறையிலே சொல்லப்பட்ட ஒரு அதைத்தான் சோமயாகம் என்று சொல்கிறது என்கிறார்கள். அங்கே குடிக்கப்படுகிற சோமபானம் என்பது சாராயம்தான் என்று அதை குடிப்பதற்காக அங்கேயும் அதை படைத்தால் பிற பிராமணர்கள் அதில் ஒரு கொஞ்சம் குடிக்க வேண்டும். அப்போ சாராயம் குடிப்பதற்காக உண்டாக்கி கொண்டதுதான் சோமபானம் இந்த யாகம் என்று சொல்லுகிற முறை இருக்கிறது என்கிறார். அதையும் மறுக்கிறார். சோமபானம் என்பது சாராயம் இல்லை என்பது இவருடைய அபிப்பிராயம். அது விளக்கப்படுத்த போறார். இன்னொரு புரளி, சோமயாகம் என்று சொல்லிக்கொண்டு சோமரசம் குடித்தது மதுபானம் மாதிரிதான் என்பது. சோமரசம் போதைப் பொருள் அல்லவே அல்ல. அது இன்டாக்சிகேட்டிங் அல்ல. அர்த்தவாதம் என்கிற முறையில் மிகைப்பட பேசும்போது வேதத்தில் ஓரிடத்தில் இந்திரன் சோமரசத்தால் மதமடைந்து சத்ருவதம் பண்ணினான் என்று வருவதை வைத்துக் கொண்டு இப்படி குயுக்தி பண்ணுகிறார்கள். சத்ருவதம், எதிரிகளை கொன்றான். சோமபானத்தை கொடுத்த வந்த அந்த மதர்ப்பினால் அதை வைத்துக் கொண்டு அப்படி ஒரு கதை இருக்கிறபடியால் அதை வைத்துக் கொண்டு இது சாராயம் தான், சாராயம் கொடுத்து அந்த வெறியிலே கொடுத்து சண்டை பிடித்தான் என்பது போல சொல்லுகிறார்கள். அது இல்லை என்கிறார். தேவ சரீர தத்துவமே மனுஷ தர்மங்களுக்கு மாறானது.
அது மட்டுமின்றி ரித்விக்குகள் ஏதோ பாட்டிலாக மொந்தையாகவோ குடித்த மாதிரி பேசுவது அடியோடு விஷயம் தெரியாத பேச்சு. ரித்விக்குகள் என்பது எங்களுக்கு புது சொற்கள், எல்லாம் வடமொழி சொற்கள். யாகம் செய்கிறவர்கள் என்ற அர்த்தம் என்று இந்த இதை படிக்கிற பொழுது தெரிகிறது. அவர்கள் ஏதோ பாட்டிலாக குடித்தார்கள் என்பது அல்ல என்பதை மறுக்கிறார். ஒரு யாகத்தில் உரல் மாதிரியான ரூபத்தில் ரொம்ப சின்னதாக உள்ள கிரகம் என்ற ஒரு பாத்திரத்தில் இத்தனை சோமரசம் வடித்து ஹோமம் செய்ய வேண்டும். அதில் மீறுவதை புதசேஷம் என்று சாப்பிட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. மீறுவது என்பது மிஞ்சுவது. அதிலே எல்லாம் யாகம் செய்து அதிலே மிஞ்சுவதை சாப்பிடுகிற முறைதான் இருக்கிறது என்கிறார். இம்மாதிரி ஒரு யாகத்தில் துளி துளியாக செய்கிற சோமபானத்தை எல்லாம் சேர்த்தால் கூட 1 அவுன்ஸுக்கு மேல் வராது. இப்படி சாப்பிட்டு எவரும் மயக்கமடைந்ததும் கிடையாது. சோமரசம் என்பது அப்படி ஒன்றும் ருசியாக இருக்கவும் இல்லை என்கிறார்கள். சோமபானத்தை படிக்கணுமாங்க மேல? சோமபானத்தை அந்த காலத்து காப்பி என்று சிலர் வியாக்கியானம் பண்ணிவிட்டார்கள். சோமரசம் உண்டாக்குகிற சந்தோஷத்தை பற்றி வேத மந்திரங்கள் இருப்பதால் இப்படி தப்பர்த்தம் பண்ணிவிட்டார்கள். காபி சித்த விருத்தியை கெடுக்கிற வஸ்து, சோமரசம் சித்த சுத்தியை உண்டாக்குகிற வஸ்து. இரண்டையும் ஒன்று என்பது கொஞ்சம் கூட பொருந்தாது. பாட்டை கெடுத்தான் என்பது போல சோமரசம் தான் காப்பி என்கிறாளாம் சில பேர். அவர் இதுக்கு என்ன என்றால் சித்த விருத்தி, ரெண்டு சொல்லுகிறார். ஒன்று சித்தத்தை விருத்தி செய்வது, மற்றது சித்தத்தை கெடுக்கிற வஸ்து என்கிறார்கள். சித்தம் என்பது நம் அறிவினுடைய மூலக்கருவி. அதை மயக்குகிறது தான் சாராயம் முதலியவை. ஆனால் சோமரசம் என்பது மயக்குவதில்லை, அதனுடைய வீரியத்தை கூட்டித் தருகிறது என்று அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். காப்பி சித்த விருத்தியை கெடுக்கிற வஸ்து, சோமரசம் சித்த சுத்தியை உண்டாக்குகிற வஸ்து. இரண்டையும் ஒன்று என்பது கொஞ்சம் கூட பொருந்தாது. அந்த காலத்தில் சம்ருத்தியாக கிடைத்து வந்த சோமலதை இப்போது கிடைப்பதே ரொம்பவும் அபூர்வமாகி கொண்டு வருகிறது. இதெல்லாம் எங்களுக்கு வடமொழி அவர்கள் பயன்படுத்த பரவலாக கிடைத்திருக்கும் போல இருக்கிறது. சோமலதை என்பது அந்த சோமரசம் இருக்கிற விதை. வேத தர்மங்கள் ஆச்சாரங்கள் எல்லாம் நசித்து வருவதற்கு ஏற்றாற் போல சோமயாகங்களுக்கு ஜீவாதாரமாக இருக்கப்பட்ட கொடியும் க்ஷீணித்துக் கொண்டே வந்திருக்கிறது. சமீபத்தில் என்றால் குறைந்து கொண்டே வருகிறது, ஜீனித்துக் கொண்டே. சமீபத்தில் கொல்லங்கோடு ராஜா சோமயாகம் எங்கே நடந்தாலும் அதற்கு சோமலத்தை கொடுப்பது என்று வைத்துக் கொண்டிருந்தார். காப்பிக்கும் இந்த சோமலத்தைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. சோமபானம் உண்டாக்குகிற அந்த தானியத்துக்கு அது ஒரு கொடியிலே வருகிற தானியம் என்று தெரிகிறது. அந்த கொடி இப்பொழுது காலத்துக்கேற்ப அந்த கொடி இல்லாமலே அந்த யாகங்கள் இல்லாமல் போவதற்கு காரணமாக அந்த கொடி இல்லாமல் போகிறது. ஒரு குறிப்பிட்ட ராஜாவை சொல்லி அவர் அந்த கொடியை உண்டாக்கி வைத்து இப்படி யாகங்களுக்கு அதை கொடுத்தார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார். அடுத்த தலைப்பு போலாங்களே. அடுத்த தலைப்பு முறை வேறாயினும் முடிவு ஒன்றே. சுருக்கமாக யஜ்யங்கள் என்றால் ஒவ்வொரு தேவதைக்கும் மந்திரத்வாரா ஆகுதிகளை அர்ப்பணம் பண்ணுவது என்று அர்த்தம். ஒரு விதத்தில் அந்த மந்திரங்களே தேவதா ஸ்வரூபமாகவும் இருக்கின்றன. இன்னொரு விதத்தில் ஆகுதி செய்யப்படும் திரவியங்களைப் போலவே இந்த மந்திராட்சரங்களும் தேவதைகளுக்கு ஆகாரம் மாதிரி ஆகி அவற்றின் சக்தியை விருத்தி பண்ணுகின்றன. மந்திரம் என்பது இப்படி மல்டி பர்பஸ், அதாவது பல நோக்கங்கள் உள்ளதாக இருக்கிறது. அதாவது தேவர்களுக்கு இந்த மந்திரங்களை ஜபித்தபடிதான் நாங்கள் யாகங்களிலே இந்த பொருட்களை கொடுக்கிறோம். அது தேவர்களுக்கு சக்தியை கொடுக்கும். இந்த கொடுக்கப்படுகிற ஆகுதிகள் மட்டுமல்ல, அந்த மந்திரங்களே கூட அந்த சக்தியை கொடுக்கும் என்கிறார். நாம் வரி கொடுக்கிறோம், அவையெல்லாம் ஒரே ராஜாங்கத்துக்கு போகிறவைதான். ஆனாலும் தொழில் வரி,
நிலவரி, மோட்டார் வரி என்று பல வரிகளை செலுத்தும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் தனியாக முத்திரை கடிதாசி இருக்கிறது. அதுபோல ஒவ்வொரு கர்மாவுக்கும் மந்திரம், தேவதை, திரவியம், காலம் எல்லாம் தனித்தனியே இருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிரமம் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பரம தாத்பரியம் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதுதான். வெவ்வேறு ஆபீஸில் டாக்ஸ்களை கட்டினாலும் ஒரே கவர்மெண்ட்டுக்கு போகிறது என்ற அறிவு நமக்கு இருக்கிற மாதிரி பல தேவதைகளை உத்தேசித்து வெவ்வேறு யஜ்யங்கள் செய்தாலும் எல்லாம் ஒரே பரமேஸ்வரனை சேர்கிறது என்ற ஞானத்தோடு பாவத்தோடு செய்ய வேண்டும். நாம் செலுத்துகிற வரி கணக்குகளையும் இப்படி வரி செலுத்துகிற நம்மையே கூட ராஜாவுக்கு, அதாவது அல்லது குடியரசனால் ராஜாங்க தலைவருக்கு தெரியாது. பரமேஸ்வரனாகிய ராஜாவுக்கோ நம் ஒவ்வொருவர் விஷயமும் நமக்கே தெரிவதை விட நன்றாக தெரியும். யஜ்ய ரூபமான நம்முடைய கர்மா வரியை சரியாக கொடுக்கிறோமா என்ற கணக்கும் அவனுக்கு தெரியும். அவனை ஏமாற்ற முடியாது. ஒவ்வொரு யாக கர்மாவுக்கும் இவ்விதமாக மந்திரம், திரவியம், தேவதை என்று 3 உள்ளன. வாயில் மந்திரம், கையில் ஆகுதி பண்ண வேண்டிய திரவியம், மனசில் தேவதையின் தியானம். மொழிமைகளால் வழிபடுகிற முறைமைதான் யாகத்திலும் இருக்கிறது. ஒரு நல்ல உவமை சொல்லுகிறார். அரசனுக்கு வரி கொடுக்கிறோம். வரி கொடுக்கிற பொழுது வரிகள் வேறு வேறு வரிகளாக, வியாபார வரி, கல்வி வரி, எத்தனையோ வரிகள் சொல்லப்படுகிறது. அது கட்டுறதுக்கு தனித்தனி ஆபீஸ் இருக்கிறது. ஆனால் எல்லாம் போய் அரசனிடம்தான் சேர்கிறது. அதுபோல யாகங்கள் பலவிதமாக பல தேவதைகளுக்கு சொல்லப்பட்டாலும் அந்த தேவதைகளுக்கு கூடாக செய்யப்படுகிற யாக பலன்கள் மூலமாகிய பரமேஸ்வரனைத்தான் சேரும் என்பதை சொல்லுகிறார். அதிலே முக்கியமாக ஆகுதி செய்கிற பொழுது வாயாலே சொல்வது மந்திரம், அதுபோல கையாலே கொடுக்கப்படுவது ஆகுதி, மனதாலே நினைக்கப்படுகிறது தேவதை. அந்த மந்திரங்கள் இன்னென்ன மந்திரங்கள் இன்னென்ன தேவதைக்கென்று இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்லி ஆகுதி கொடுத்து நாங்கள் அந்த தேவதையை நினைத்து மந்திரங்களை சொல்லி ஆகுதி கொடுக்கிற பொழுது மனமொழி வைகளால் செய்த அந்த வழிபாட்டு முறைமை அங்கே பொருந்திவிடும் என்கிறார். அடுத்த தலைப்பு, கலியில் ஜீவ பலி உண்டா? ஒரு வாதம் உண்டு. அதாவது பூர்வ யுகங்களில் மனுஷர்கள் ரொம்பவும் உயர்ந்த சக்தியோடும் பண்புகளோடும் இருந்தார்கள். மனசிலே பரம பிரியத்தை வைத்துக் கொண்டே லோக சேமார்த்தமாக அவர்களால் ஜீவ பலி கொடுக்க முடிந்தது. அதனால் அவர்கள் அஸ்வம், கோ இவற்றை கூட யஜ்யங்களில் பசுபலியாக தந்தார்கள். அஸ்வம் என்பது குதிரை, கோ என்பது பசு. அதாவது இதுல என்ன சொல்கிறார் என்றால், நான் இது முன்பு உங்களோடு பேசி இருக்கிறேன். கால வரையறை என்பதிலே நாங்கள் இப்பொழுது மேற்கு நாட்டாருடைய வரையறையைத்தான் நாங்கள் ஒரு பெரிய அளவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது செகண்ட், நிமிடம், மணித்தியாலம், நாள், வாரம், மாதம், வருடம், அது பிறகு நூற்றாண்டு, 1000 ஆண்டு, மிலேனியம் என்று சொல்லுகிற 1000 ஆண்டு என்று இந்த கால வரையறைகள் இப்படித்தான் வைத்திருக்கிறோம். இதுவே எங்களுக்கு 1000 ஆண்டு என்பதை ஒரு கால வரையறையாக கொடுக்கிற பொழுது அது ஒருவர் பிறவியிலே சந்திக்கவே முடியாத ஒன்றாக இருக்கும். நாங்கள் ஒரு மிலேனியத்தை சந்தித்தோம். இதுல என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், எங்களுடைய முறையிலே யுகம் என்று ஒரு காலப்பிரிவு இருந்தது. அதுக்கு கீழ்பட்ட பிரிவுகளும் வேறு வேறாக சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சாங்க முதலில் படிக்கிற பொழுது தெரிகிறது. யுகம் என்ற காலப்பிரிவுக்கு எத்தனை ஆண்டுகள் என்று தெரியாது. மிலேனியமே 1000 ஆண்டு என்று ஏதோ கணக்கு தெரிகிறது. இவர்கள் அதுக்கு கணக்கு சொல்றார்கள். எத்தனையோ வருஷங்களுக்கு கணக்கு சொல்லி இருக்கிறார்கள். இப்படி யுகம் என்ற ஒரு காலக்கணத்தை எடுக்கிறார்கள். இப்ப பாருங்கள், இப்ப நாளென்று எடுக்கிற பொழுது காலை பகல், மாலை இருட்டு, இது இந்த வித்தியாசம் இருக்கிறது காலப்பகுப்பிலே. அதுபோல மாதங்கள் பிரிக்கிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம். மாதங்கள் பிரிக்கிற பொழுது இந்த வாரப்பிரிவிலேயே வித்தியாசம் இருக்கிறது. அது நுட்பமானது. மாதங்கள் பிரிக்கிற பொழுது மாறி கோடை வந்து போகிறது, பனி வந்து போகிறது. அப்ப அந்த கால விசேடத்துக்கு ஏற்ப உலகியலிலே மாற்றங்கள் நிகழ்கிறதை நாங்கள் காணுகிறோம். மழை காலத்திலே மழை பெய்கிறது, வெயில் அடிக்கிறது, பிறகு பனி குடியிருக்கிறது. அப்ப கால மாற்றங்கள் வருகிற பொழுது அதற்கேற்ப பேதங்கள் இந்த உலகத்திலே தோன்றுகின்றன.
இதை சொல்லிவிட்டு இவர்கள் என்ன சொல்றார்கள், அதிகூடிய கால எல்லை பிரிவாகிய யுகம் என்று வருகிற பொழுது யுகம் என்று 4 யுகத்தை சொல்கிறார். அதுதான் உங்களுக்கு எந்த கிரேதா யுகம் அப்படி 4 யுகம் சொல்வார்கள். இப்பொழுது நாங்கள் வாழுகிறது கலியுகம் என்பார்கள். இந்த 4 யுகத்துக்கும் எப்படி ஒரு மாரியிலே மழைதான் என்பது போல பண்பு இருக்கிறதோ அப்படி 4 யுகத்துக்கும் பண்பு இருக்கிறது என்கிறார்கள். அதிலே முதல் யுகம் கிருதா யுகம் என்று சொல்வார்கள். அந்த யுகத்திலே தர்மம் பசு தர்ம பசு 4 காலிலே நிற்கும். அடுத்த யுகத்திலே 3 கால் 2 கால், கலியுகத்திலே 1 கால். அப்ப இந்த யுக மாற்றத்துக்கு ஏற்ப உலக இயல்பிலே, மக்கள் இயல்பிலே, உலக இயல்பிலே மாற்றங்கள் நிகழும் என்பது நம் பெரியவர்களுடைய கொள்கை. அதை நாம் அவதானித்து கவனித்தால் தான் அதை முடிவு சொல்லலாம். அவர்கள் ஆராயாமல் சொல்லி இருக்க மாட்டார்கள். படியுங்கள். அதனால் அவர்கள் அஸ்வம், கோ இவற்றை கூட யஜ்ஞங்களில் பசுபலியாக தந்தார்கள். சிரார்த்தத்தில் மாம்சம் சேர்த்தார்கள். இப்படி மனசில் பட்டுக்கொள்ளாமல் தேவசக்திகளை லோக நலனுக்காக பிரீதி பண்ணும் பொருட்டே அவர்கள் நடுத்தர வயசில் கிரகஸ்தர்களாக கர்ம மார்க்கத்தில் இருந்து கொண்டு நிஷ்காமிய கர்மம் செய்தார்கள் என்றால், பிற்பாடு விருத்தாபியத்திலோ சகல கர்மாவையும் விட்டுவிட்டு பூஜை புரஸ்காரங்களும் ஆச்சாரங்களும் கூட இல்லாமல் அப்படியே செயலற்ற ஆத்மா ராமர்களான சன்னியாசிகளாக இருக்கவும் அவர்களால் முடிந்தது. வடமொழி கலப்பு பதங்கள் தமிழ் மொழி சொற்களுக்குள்ளே எல்லாம் நமக்கு புதிதாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. திருப்பி கொஞ்சம் சுலோவா படியுங்கள், நான் சொல்லுகிறேன். இவற்றை கூட யாகங்களில் பலியாக தந்தார்கள். அசுவம் என்பது குதிரை. அஸ்வினி முத்திரை என்று இந்த யோக பயிற்சிக்காரர்கள் ஒரு முத்திரை சொல்வார்கள். அஸ்வினி, அது நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். குதிரையை பார்த்தால் அதனுடைய மலவாயிலை பார்த்தால் அது எப்பொழுதும் சுருக்கி விரிச்சபடியே இருக்கும். இந்த குண்டலினி சக்தி கிளப்புவதற்கு அதை ஒரு வழியாக சொல்லுகிறார்கள். இந்த குண்டலினி சக்தியை உண்டாக்குவதற்கு நாம் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டே இந்த மலவாசலை விடுவதும் பிறகு விடுவதும் இருக்குவதும் இதற்கு அஸ்வினி முத்திரை என்று பெயர். இப்படி செய்து கொண்டிருந்தால் குண்டலினி சக்தி கிளம்பும் என்கிறார்கள். குண்டலினி கிளம்புவதற்கான முறையிலே ஒன்று, அதற்கு அஸ்வினி முத்திரை என்று பெயர். அதனால எங்களுக்கு அது அந்த சொல் பயிற்சியிலே இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். இந்த காலத்திலே அஸ்வத்தை கொடுத்திருக்கார்கள். கோ பயிற்சியிலே இருக்கிறது கோமாதா என்று நாங்கள் சொல்லுகிறோம். பசுவை பலி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் காலமாற்றத்துக்கு ஏற்ப அந்த காலத்திலே அது இயல்பாக இருந்திருக்கிறது. உலக நன்மைக்காக இவற்றை செய்திருக்கிறார்கள். இப்படி மனசில் பட்டுக்கொள்ளாமல் தேவசக்திகளை லோக நலனுக்காக ஒரு நிமிஷம் அதிலே சிரார்த்தத்திலும் மாம்சம் சேர்த்தார்கள் என்கிறார்கள். அந்தணர்கள் சிராப்தம் செய்கிற பொழுது மாமிசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார். நூலை நன்றாக கற்றவர் சொல்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். இப்படி மனசில் பட்டுக்கொள்ளாமல் தேவசக்திகளை லோக நலனுக்காக பிரீதி என்றால் அவர்களை திருப்தி செய்வது, லோக நலன் உலகத்தினுடைய நலனுக்காக பிரீதி பண்ணும் பொருட்டே அவர்கள் நடுத்தர வயசில் கிருகஸ்தர்களாக, பிராமணர்களுக்கு அந்த காலத்திலே வகுக்கப்பட்டது 49 வயதுலதான் கல்யாணம், அது வரைக்கும் அவர்கள் வேதம் கற்க வேண்டும் என்ற முறை இருந்திருக்கிறது. அப்படித்தான் கற்றார்கள் என்று திருமுருகாற்றுப்படையிலே சொன்னதை நான் முன்பும் சொல்லி இருக்கிறேன். அப்போ அது நடுத்தர வயது வரும் வரை, அதாவது இப்ப 100 வயது என்றால் 50 அல்லது 120 வயது என்றால் 60 வயது வரையும் கிரகஸ்தத்திலே இருந்து நிஷ்காமிய யாகம் கர்மம் செய்தார்கள். நிஷ்காமியம் என்றால் விருப்பம் இல்லாமல், விருப்பங்களுக்காக செய்யாமல் பொதுப்பட செய்வது, இன்ன விருப்பத்தை நிறைவேற்றென்று செய்வது காமிகம். விருப்பங்களிலே ஒரு நாட்டம் இல்லாமல் செய்கிற யாகங்களை நிஷ்காமிய யாகம் கர்மம் செய்தார்கள் என்றால் பிற்பாடு விருத்தாப்பியத்திலே என்றால் வயது போன காலத்திலே, விருத்தன் என்றால் கிழவன் என்று அர்த்தம். முருகன் விருத்தனாக வந்தான் என்றால் கிழவனாக வந்தான் என்று அர்த்தம். விருத்தாப்பியத்திலே என்றால் வயது போன காலத்திலே, விருத்தாப்பியத்திலோ சகல கர்மாவையும் விட்டு ஒரு யாகங்கள் பூசைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் பிறகு ஒரு எல்லையில எல்லாம் விடுவது. இதுதான் நம்முடைய சமயத்தினுடைய அதிக சிறந்த விஷயம்.
ஒன்றை செய்ய சொல்லி அதிலே பயிற்சி பண்ணி மேலே வந்த பிறகு அதை செய்யாமல் விடுவர். நீங்கள் இப்ப திருவருட்பயன் படிக்கிற பொழுதே நீங்கள் அதை படித்தீர்கள். ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்தவுடனே அவனை அறியாமல் குழந்தையினுடைய கையிலே இருந்த பொருள் தவறுவது போல அவனுடைய ஆசாரங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று நாங்கள் படித்தோம். இப்ப இந்த கடைசி படித்த நூலிலே அதுபோல முறைப்படி இந்த யாகம் முதலியவற்றை எல்லாம் செய்து கொண்டு வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டு விட்டு இருப்பார்கள். அதுவும் வழிபாடுதான், இதுவும் வழிபாடுதான். அதைத்தான் சொல்லுகிறார். சகல கர்மாவையும் விட்டுவிட்டு பூசை புனஸ்காரங்களும் ஆசாரங்களும் கூட இல்லாமல் அப்படியே செயலற்ற ஆத்ம ராமர்களாக சந்நியாசிகளாக இருக்கவும் அவர்களால் முடிந்தது. தொடக்கத்திலே கிரகஸ்தத்திலேயும் இருந்தார்கள், பிறகு இதெல்லாம் விட்டு விட்டு சன்னியாசிகளாகவும் அவர்கள் இருக்க முடிந்தது. படியுங்க அதுல இருந்து. அவர்களுக்கு எப்பேற்பட்ட உத்தம பண்பு இருந்தது என்றால், ஒரு ராஜ்யத்திலே தன் சகோதரனான ராஜா வாரிசு இல்லாமல் செத்து போய்விட்டால் அராஜகம் வராமல் தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக தங்களுக்கென்று காமமே இல்லாமல் தங்களுடைய பிரம்மச்சரியம் குலையாமலே சகோதரனின் ஸ்தானத்தில் தாங்களே இருந்து கொண்டு புத்திரோத்பத்தி பண்ணக்கூட முடிந்தது. இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இதை நாங்கள் நம்ப மாட்டோம், கூடுகிறார்கள் என்போம். அதாவது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது அந்த யுகங்களிலே தர்மங்கள் நிலைத்த யுகங்கள். அதனாலே தர்மம் இலகுவாக இருந்திருக்கும். இப்ப மாறி காலத்திலே ஒரு மரத்தை வைத்து நடுவது என்பது ரொம்ப சுலபமான வேலை. அது நாங்கள் தண்ணி வாக்க தேவையில்லை, ஒன்று தானாக ஒரு கண்டை நட்டு விட்டால் வளர்ந்துவிடும். கோடை காலத்திலே அப்படி இல்லை, நிறைய தண்ணி விட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். அதுபோல யுக மாற்றங்களிலேயும் முந்தைய யுகங்களிலே தர்மம் இயல்பாக நின்றிருக்கிறது. தர்மத்தை கடைபிடித்தவர்கள் இயல்பாக கடைபிடித்திருக்கார்கள். அதுக்கு ஒரு உச்சம் சொல்லுகிறார். என்னவென்றால், அது மகாபாரத கதையிலே இதுகள் தான் வருகிறது. என்னவென்றால், ஒரு அண்ணனும் தம்பியும், அண்ணன் இறந்து போய்விட்டான், புத்திரபாக்கியம் இல்லை. அந்த புத்திரபாக்கியம், அந்த சந்ததி விருத்தியாக வேண்டும் என்பதற்காக காமமே இல்லாமல் விந்துதானம் பண்ணி, அந்த அண்ணியோடு விந்துதானம் பண்ணி அந்த புத்திர மார்க்கத்தை உண்டாக்குகிற முறைமை இருந்திருக்கிறது என்கிறார். இதை நாங்கள் நம்ப மாட்டோம் என்றால் இப்ப இல்லை, இப்ப அப்படி எங்களாலே செய்ய முடியாது, நம்மால் செய்ய முடியாதெல்லாம் இல்லை என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய கொள்கை. ஒரு காலத்திலே அப்படி இருந்திருக்கிறது என்கிறார்கள். அந்த அதுல ஒரு ரொம்ப நுட்பமான விஷயம் மகாபாரதம் நான் சொற்பொழிவிலே சொல்லி இருக்கிறேன். மகாபாரதத்திலே நீங்கள் இது படித்திருக்கிறீர்கள். அதாவது முனிவரை கொண்டிருத்து புத்திர விருத்தி செய்வித்தார்கள். அந்த வீட்டிலே எல்லாரும் இறந்து போன உடனே, ஆண்கள் இறந்து போன உடனே முனிவரை கொண்டு புத்திர விருத்தி செய்கிறார்கள். 3 பேருக்கு, மாருக்கு சொல்லுங்க பேருல, பாண்டு அவர்களுடைய தாய் சத்தியவதி வந்து அம்பிகா, அம்பாலிகா, அம்பாலிகை. ஆமா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு முனிவரை கூப்பிட்டு 2 கணவன்மார் வந்து விட்டார்கள், சந்ததி விருத்தியில். அப்போ முனிவரை கூப்பிட்டு புத்திர விருத்தி செய்கிறார்கள். அதிலே 2 பேரும் அருவருத்து போய், அந்த பெண்கள் 2 பேரும் அருவருத்ததாலே ஒரு வேலைக்காரியை 3ஆந்தரமாக விட, அவள் 3ஆந்தரமாக பிறந்த பிள்ளைதான் அறிவாளியான பிள்ளையாக பிறந்தது என்று பாரத கதை. இதெல்லாம் ஒரு ஒழுக்கக்கேடான கதை போல நமக்கு படும். ஆனால் அந்த காலத்துல என்ன பண்ணி இருக்கிறார்கள் என்றால், முனிவருக்கு பிறந்தது, வியாசருக்கு பிறந்த பிள்ளை எப்படி பாண்டு புத்திரனாக மாறுவான் அல்லது எப்படி திருதராஷ்டிரனாக மாறுவான் என்றால், அதுக்கு என்ன சொல்வார்கள் என்றால், பாண்டு போன்றவர்கள் பிறந்தார்கள் என்றால் அதுக்கு விஸ்திரவீரியன் என்று அவர்கள் தந்தை தாயர் பெயர். அது என்ன சொல்வார்கள் என்றால், அந்த சித்திரானந்தன் விசித்திரவீரியன் என்று 2 பேர், அவர்கள் இறந்து போய்விட்டவர்கள் தான் இந்த குழந்தைகள் பிறக்கிறார்கள். அப்ப எப்படி முனிவர்களுடைய பிள்ளை இவர்கள் பிள்ளையாகும் என்றால், அதுல ஒரு அதிநுட்பமான விஷயம். நம்பினால் நம்புங்கள், நம்பாவிட்டால் விடுங்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதாவது ஆணும் பெண்ணும் சேர்வார்கள். ஆண் விந்துதானம் பண்ணுவான், எந்த உணர்ச்சி பேதமும் இல்லாமல் விந்துதானம் பண்ணுவான். அவனுக்கு அந்த நேரத்திலே தான் என்ற உணர்வே இல்லாமல் விந்துதானம், அதான் முனிவர்களை கொண்டு அதை செய்தார்கள். விந்துதானம் பண்ணுகிற பொழுது அந்த பெண் தன் கணவனை நினைத்துக் கொண்டிருப்பாள். ஆகவே
அந்த உயிரணு அவளிடம் போய் சேரும். எந்த உயிரணுக்குள்ளிலே இன்றைக்கெல்லாம் எங்களுடைய சாயல் எங்கள் பிள்ளைகளிலே வருவதற்கு காரணம், அந்த விந்துதானம் பண்ணுகிற பொழுது அந்த ஆடவன் அவன் தன்னுணர்வோடு செய்கிறான். ஆகவே அவன் சாயலோடு பிள்ளை பிறக்கிறது. அந்த முனிவர் விந்துதானம் பண்ணுகிற பொழுது தன்னுணர்வு அற்ற நிலைக்கு போய்விடுவார். ஒரு ஜடமாக விந்துதானம் பண்ணுகிற பொழுது அந்த தாயானவள் அந்த கணவனை நினைக்கிற பொழுது அதனால் உருவாகிற பிள்ளை அந்த தந்தையினுடைய பிள்ளையாக வரும் என்கிற ஒரு மரபு இருந்திருக்கிறது. இதையெல்லாம் நிரூபணம் பண்ண முடியுமா என்றால் எனக்கு தெரியாது. இந்த ஒரு உண்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அப்படி ஒரு முறை கூட காமம் இல்லாமலே காமம் செய்தது. இதை நீங்கள் நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். எழுத்தாளர் பாலகுமாரனோடு நான் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் எனக்கு இந்த உண்மையை சொன்னார். அவர் பிற்காலத்திலே விசிறிச்சாமியாரோடு சேர்ந்து அந்த யோக நிலையிலே நிறைய ஈடுபட்டு பற்றி நிறைய எழுதினார். அவர் எனக்கு சொன்னார், ஜெயராஜ், காமம் இல்லாமல் உறவு கொள்ளலாம் என்கின்ற நிலை எனக்கு அப்பதான் தெரிந்தது என்றார். அது அப்படி சாத்தியம், அது இல்லாமல் அவர்கள் எழுத மாட்டார்கள். அது இன்றைக்கு சாத்தியம் இல்லையோ அப்படி ஒரு நிலை இருந்திருக்கிறது என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஒரு ராஜ்யத்திலே தன் சகோதரனான ராஜா வாரிசு இல்லாமல் செத்து போய்விட்டால் அராஜகம் வராமல் தேசம் க்ஷேமமாக இருக்க வேண்டுமே என்ற ஒரே எண்ணத்துக்காக தங்களுக்கென்று காமமே இல்லாமல் தங்களுடைய பிரம்மச்சரியம் குலையாமலே சகோதரனின் ஸ்தானத்திலே தாங்களே இருந்து கொண்டு புத்திரோத்பத்தி பண்ணக்கூட முடிந்தது. நம்முடைய கலியுகத்தில் இப்படிப்பட்ட நிஷ்காமிய கர்ம பாவனையோ, பிரேமையோடையே கொலை கூட செய்கிற பாவனையோ, சகல கர்மாவையும் விட்டு மனசையும் அடக்கி சந்நியாசியாக இருக்கிற தகுதியோ, ஸ்திரீ சங்கத்திலும் பிரம்மச்சரிய பாவனை நழுவாத தன்மையோ எவருக்கும் இருக்க முடியாது. அதனால் அஸ்வமேதம், கோமேதம், சிரார்த்தத்தில் மாம்சம், சந்நியாசம், சகோதரன் ஸ்தானத்தில் புத்திரோத்பத்தி செய்வது ஆகிய இந்த 5ம் கலியில் வர்ஜமாகும், அதாவது விலக்கத்தக்கதாகும் என்பது ஒரு வாதம். கலியுகத்தில் இந்த யாகங்கள் செய்யலாமா என்றால் ஒரு வாதத்தை வைக்கிறார். ஏனென்றால் கலியுகத்திலே இந்த தகுதியோடு ஆட்கள் இல்லை. ஸ்திரீ சங்கத்திலும் என்றால் பெண்ணோடு சேருகிற பொழுதும் பிரம்மச்சாரியம் கெடாமல் பெண்ணோடு சேருகிற ஒரு முறைமை. இதெல்லாம் நமக்கு வார்த்தைகளாக விளங்கவே கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே இவை எல்லாம் இந்த கலியுகத்துக்கு பொருத்தமாகாது என்று ஒரு வாதத்தை சொல்லுகிறார்களாம். அஸ்வாலம்பம் கவாலம்பம் சந்நியாசம் பல பைத்திருக்கம் தேவரேன சுதோத்பத்திம் கலு பஞ்ச விவர்ஜயேத். நிர்ணய சிந்து என்ற தர்மசாஸ்திர தொகுப்பு நூலில் கலியுக விலக்குகள் குறித்த அத்தியாயத்தின் 3ஆம் பிரிவில் முதற் பகுதியில் காணும் மேற்கோள் இது. வியாச ஸ்மிருதியில் உள்ளது அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. இந்த ஸ்லோகத்தில் அஸ்வாலம்பம் என்பதற்கு பதில் அக்னயாதானம், அதாவது அக்னி ஆதானம் என்று சிலர் சொல்கிறார்கள். இப்படி சொன்னால் பசுபலி இல்லாத ஏராளமான யாகங்கள், இஷ்டிகள் இருக்கின்றனவே, அவற்றை கூட கலியில் செய்யக்கூடாது. அதாவது கலியில் வேள்வி என்பதற்கே டோட்டல் ப்ரொஹிபிஷன், முழு விலக்கு என்று அர்த்தமாகிவிடும். ஹவிர் யஜ்யங்களில் முதலாகவதாக வருவதே இந்த அக்னயாதானம். அதுவே இல்லை என்றால் பாக யஜ்யம் என்ற 7 சின்ன யஜ்யங்களை தவிர யாக யஜ்யாதிகளே அடியோடு இல்லை என்று அர்த்தமாகிவிடும். இந்த அளவிலே நிறுத்துவோம். இல்ல என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த யுக மாற்றத்தினாலே வந்த இந்த சமநிலையற்ற தன்மை, அதாவது தன்னிலிருந்து தான் விலகி நின்று காரியங்களை செய்கிற தன்மை இல்லாத தன்மை கலியுகத்திலே வந்துவிட்டது. ஆகவே யாகங்களை கலியுகத்திலே செய்ய முடியாது என்கிறார்கள். இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அப்படியானால் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று ஆகிவிடும். அப்படி அல்ல, சிலவற்றை செய்யலாம் என்று சொல்ல வருகிறார் போல் இருக்கிறது. நாங்கள் மிகுதி படிக்கிற பொழுது அதை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கு நேரமாகிவிட்டபடியால் இந்த அளவிலே நிறுத்துவோம்.
தத்துவம் படிக்கிற பொழுது ஆன்மாவை, இறைவனை, மலங்களை தேடுகிற அந்த நாட்டம் என்கின்றதிலே ஏற்படுகிற அந்த புத்தி விருத்தியிலே எங்களுக்கு ஈடுபடுகிற தன்மை உண்டு. இப்போ படித்த விஷயங்கள் நமக்கு கீழ்ப்பட்ட வழிபாட்டிலே உள்ள தன்மைகள். இதிலே அந்த அளவுக்கு ஈடுபாடு வராது. ஆனால் இப்படியெல்லாம் நம் சமயத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படித்தேன். இன்னும் ஒரு நாளைக்கு வேணுமானால் சில முக்கியமான இடங்களை மட்டும் படிப்போம். மற்றதை நீங்கள் நாட்டம் வந்தால் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல இந்த வடமொழி பிரச்சனையை தவிர மற்றும்படி வாசிப்பதிலே கஷ்டமாக இருக்காது. தத்துவ நூலாக நாங்கள் அடுத்ததாக சித்தியாரை படிக்கலாம், சிவஞான சித்தியாரை படிக்கலாம். ஓரளவு விளங்க முற்படலாம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த நூல்களிலே நான் ஒன்றும் புடமை பெற்ற ஒருவன் அல்ல. நூல்களாக புடமை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கு இறைவன் வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கையிலே நான் படிக்கிற முறைமையிலே தான் அதை படிக்க விரும்புகிறேன். திருவிளங்கம் என்கின்ற ஒரு நீதிபதி எங்கள் யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்தவர் அதற்கு உரை எழுதியிருக்கிறார். கொஞ்சம் புதுமையான முறையிலே எளிமையாக எழுதியிருக்கிறார். குறிப்புகள் போல முக்கியமான விடயங்கள் சொல்லி எழுதியிருக்கிறார். இன்னும் பல பெரியவர்கள் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். திருவிளங்கம் நூல் கிடைக்குமானால், நேற்று நீங்கள் அனுப்பின விஷயத்திலே அந்த நூல் கிடைத்ததாக எழுதியிருக்கிறீர்கள். அந்த நூலை நாங்கள் படிக்க தொடங்குவோம். இறைவனுடைய அருளாலே அது விளங்கினால் எங்களுக்கு பெரிய விஷயம். ஏனென்றால் சின்னால் கொஞ்சம் ஆயிலும் குறைந்த அறிவும் உள்ள நாங்கள் படிக்கிற பொழுது தேர்ந்தெடுத்து தான் படிக்க வேண்டி இருக்கிறது. அன்றைக்கு ஒரு அன்பர் கேட்டார், அடுத்ததாக என்ன நூல் என்று சொன்னார். அப்படியே படிக்கலாம், அதுதான் உண்மையான முறைமை. காலம் உங்களுக்கு போதாத காலம். ஆகவே நாங்கள் அதற்கு மேலே உள்ள நூல்களை, எங்களுக்கு வாய்ப்பான வித நூல்களை முதலிலே படித்து பார்ப்போம். பிறகு நேரம் இருக்கிற பொழுது மற்ற நூல்களை படிக்கலாம். ஆகவே அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதாகிய சிவஞான சித்தியாரை நாங்கள் படிக்க தொடங்குவோம். அந்த நூல் கிடைக்கக்கூடியவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அங்க வாங்கக்கூடியதா இருக்கிறதா? இருக்கியா? அப்படியானால் அந்த நூலை வாங்குங்கள். அது நல்ல நூல், வீட்டிலே இருந்தாலே நல்லதுதான். சிவஞான சித்தியார் திருவிளங்கம் உரை என்று இருக்கும். அது எங்கே வாங்கலாம் என்ற விவரங்களை வகுப்பிலே இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வகுப்பு விட்டு அதுக்கு அடுத்த வகுப்பில இருந்து அதை படிக்க தொடங்குவோம். அதற்கு பிறகு நேராக நாங்கள் கொழுப்போ தெரியவில்லை, நேராக நாங்கள் சிவஞான போதமே படிப்போம். சிவஞான போத மாவாடியம் படிக்க வேணும் என்று எனக்கு ஆசை. அந்த தமிழ் புரியாது, இலக்கணத்தை விட்டு விடுவோம், கருத்துக்களை உள்வாங்கி படிக்கலாம் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சில விஷயங்கள் விளங்காத விஷயங்களை யாராவது விளங்கக்கூடியவரிடம் கேட்டுக்கொள்வோம். இப்பொழுது சிவஞான சித்தியாரை தொடங்குவோம். எப்படி உண்மை விளக்க செய்திகள் இன்னும் விரிவாக திருவருட்பயனிலே வந்ததோ, திருவருட்பயன் செய்திகள் அடிப்படை இவ்வளவுதான். முப்பொருள் உண்மை, திருவருள், அது காட்டுகிற வழிகாட்டுதல், முத்தியடைதல், இதுதான் மொத்தமே. இந்த பயணம்தான், ஆன்ம பயணம்தான். அதை இன்னும் விரிவாக சொல்ல போகிறார். அதை நாங்கள் படிக்க தொடங்குவோம். அடுத்த வகுப்பு விட்டு அதுக்கு அடுத்த வகுப்பிலிருந்து சிவஞான சித்தியார் படிப்போம். நூலை அதுக்கிடையிலே தேடி வாங்கிக் கொள்ளுங்கள். அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.